கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, கடந்த வருஷத்தை முடித்து இந்த புதிய வருஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த வருஷத்தில் நாம் எப்படி வந்தோம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த புதிய வருஷத்திலே கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், கர்த்தர் நடத்தி கொண்டுகிற பாதைகள் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, கடந்த வருஷத்திலே நம்ம நடத்தின தேவன் இந்த வருஷம் நம்மோடு கூட இருப்பார். நம்மை கர்த்தர் கடந்த வருஷத்தில் எப்படி நடத்தினார் என்பதை சங்கீதத்தின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரே எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனால் செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். எனக்கன்பான தெய்வ பிள்ளையே, நாம் கடந்து வந்த வருஷத்தை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த கால வேளையிலே அந்த மகிமையின் தேவனாகிய கர்த்தர் இந்த வருஷத்தில் நடத்த உதவி செய்வார். முதலாவது நாம் பார்க்கிறோம், ஏசாயா 66:14, உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் பொல்லை போல் செழிக்கும். என கண்பான தெய்வ பிள்ளை, இந்த வருஷத்தில் நீ செழிப்பாய், உன் வாழ்க்கை செழிப்பான இடத்தை நோக்கி போகும் என்று சொல்லி வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் நமக்கு செழிப்பை வாக்கு பண்ணுகிறார். நாம் வாசித்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். உன் துக்கங்கள், உன் கண்ணீர், உன் பாடுகள், வேதனை எல்லாம் இந்த வருஷத்திலே மறைந்து உனக்கு ஒரு வெளிப்பாடோடு கூட ஒரு செழிப்பை கர்த்தர் தருகிறார். என கண்பான தேவ பிள்ளையே, நம் அநேக நஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவித்திருந்தாலும் இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கு செழிப்பை கட்டளிடுகிறார். நீயும் சரி, உன் குடும்பம் சரி, ஒரு செழிப்பை காண கர்த்தர் உதவி செய்கிறார். என கண்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நாம் அந்த செழிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அந்த செழிப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய வேண்டுமானால், வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் சபையில் நிலைத்திருக்க வேண்டும். சபையில் நிலைத்திருக்கிற அனுபவத்தை தான் கர்த்தர் காட்டுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 92:12 நம்முடைய செழிப்பு ஒரு பனையை போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என கண்பான தேவ பிள்ளையே, நீ சபையிலே நிலைத்திருந்தால் இந்த வருஷத்தில் நீ ஒரு பனையை போல் செழிக்கிற அனுபவத்தை கர்த்தர் உனக்கு தருவார். எப்படி ஒரு பனை மரமானது நீண்டு வருகிறதோ, வளர்ந்து உயரமான இடத்துக்கு வருகிறதோ, அப்படியே சபையிலே நிலைத்திருக்கிற விசுவாசிகள், தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிற விசுவாசிகள், தேவனை ஆண்டவனை ஆராதிக்கிற விசுவாசிகள், உலகத்தார் எல்லாரும் தேவனை விசுவாசிக்கிற ஜனங்கள் இந்த உலகத்திலே செழித்திருப்பார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ நானும் சபையில் நிலைத்திருக்கிற அனுபவம் இருக்கிறதா? கடந்த வருஷம் எல்லாம் தீயும் தண்ணீரையும் கடந்து வந்ததை போல இந்த வருஷம் நமக்கு இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை செழிப்பான இடத்திலே வைத்திருக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நீ சபையிலே காத்திருக்க வேண்டும், நீ சபையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாய் தேவனுடைய பிள்ளையே, நாம் தேவனிடத்திலே காத்திருக்க வேண்டுமானால் தேவனுடைய அபிஷேகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு மனிதன் தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வார்த்தையிலே, தேவனுடைய ஜீவியத்திலே, தேவன் கொடுத்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு ஒரு மனிதன் சபையிலே தன் வாழ்க்கையில் நிலைத்திருப்பானால் அவனை கர்த்தர் செழிப்படைய செய்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த கால வேளையில் நீ தேவனோடு நிலைத்திருக்கிற அனுபவம் உனக்கு இருக்கிறதா? அதிகாலை ஜெபத்தில், அதிகாலை வேத வசனத்தில், வேதனுடைய வாசிப்பில், தேவனுடைய சமூகத்தில் நீ காத்திருப்பாயனால் உன்னுடைய வளர்ச்சி தானாகவே வரும். என்றால் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் செழிப்பை கட்டளிடுகிறார்.
எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, இந்த காலவெளியில நம்முடைய நிலைமை என்ன? இந்த வருஷத்தையும் நீ தண்ணீரையும் அக்னியும் கடந்து வந்தது போல் இருப்பதற்கு கர்த்தர் விடல் வை. உனக்கு அதுக்கு மாறாக கர்த்தனை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நீ செழிப்பான இடத்தில் இருக்க வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, நீ சபையிலே நிலைத்திருக்க வேண்டும், தேவனுடைய அபிஷேகத்தில் நிலைத்திருக்க வேண்டும், நீ ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். தேவனை ஆண்டவர் என்று ஆராதிக்க ஆராதிக்க உன் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கர்த்தர் தருகிறார். இந்த காலவேளை நம்முடைய நிலைமை என்ன? இந்த வருஷத்தையும் கர்த்தாவே, நாங்கள் கடந்த வருஷத்தை போல் கழிக்காமல் இந்த வருஷத்தில் ஒரு செழிப்போடு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த காலை வேளையில் சொல்லுவோம், கர்த்தாவே, நாங்கள் கடந்து வந்ததை போல அல்ல, இந்த வருஷம் நீர் எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறீர். தேவன் வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் செழிக்க செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்புமுள்ள நல்ல தெய்வமே, இந்த அருமையான காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. வருஷத்திலே கர்த்தாவே, எங்களுக்கு ஒரு கலக்கமும் போராட்டம் இருந்ததானால் உம்முடைய வசனத்தின் பிரகாரமாக நாங்கள் வாழும் பொழுது, உங்கள் சபையிலே நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, கர்த்தாவை அபிஷேகத்தோடு வாழும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது, நீர் எங்களை செழிப்பான இடத்துக்கு நீர் நடத்தி வருகிறதுக்காய் சோத்திரம். கர்த்தாவை எங்களை நடத்துகிறவர் ஒரு செழிப்பான பாதையிலே கொண்டு போகிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும் கர்த்தாவை, புதிய கிருபைகளை தாரும். தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென்.